மலைக்கிழன் படம் 1954 எடுத்தார்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்த முதல் படம் மலைக்கிழன் படம். மலைக்கிழன் படம் 6 மொழிகளில் எடுத்தார்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சிங்களம் என்று 6 மொழியிலே அந்த படத்தை எடுத்தார்கள். அதுவும் ஒரு மாபெரும் ஹிட்டான படங்கள். அதன் பிறகு 59 மரகதம் என்று ஒரு படம் எடுத்தார்கள். மரகதம் படம் என் வயது உள்ளவர்கள் தெரியும். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே என்று சந்திரபாபு பாடிய ஒரு பாட்டு ஒன்று வருது, மரகதம் ஒரு படம். அதன் பிறகு கல்யாணி கணவன் ஒரு படம் 1963 எடுத்தார்கள். அந்த படத்துடைய படப்பிடிப்பு இங்கே பேரூரை எடுத்து மாதம்பட்டி பக்கத்திலே தொண்டாமுத்தூர் போகிற வழியிலே ஒரு வேட்டசாமி கோவில் இருக்குது. வேட்டசாமி கோவிலில் அவருடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது நான் எங்கள் ஊர் நண்பர் நடராஜனுக்கு அங்கே திருமணம் வாய்ந்தது. அங்கிருந்து போய் ஸ்ரீராமன் நாயுடு அவர்களையும் சிவாஜியையும் நான் நேரிலே பார்த்தது அந்த 1953 கல்யாணி கணவன் படத்தில். இப்படி 2 பேரும் இவங்க 21 படம் எடுத்துருக்காங்க. பச்சைராஜா 21 படம் எடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டுடியோ ஷிஃப்ட் பண்ணி அங்கே கண்டிரவா ஸ்டுடியோ என்று பெங்களூர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பெங்களூர் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் யாருக்கும் வெட்கமில்லை என்ற படம் ஜெயலலிதா அம்மையார் ஒரு பாலியல் தொழிலாளியாக நடித்து எழுதி டைரக்ட் பண்ண படம் யாருக்கும் வெட்கமில்லை. அந்த படம் பெங்களூர்லே கண்டிரவா ஸ்டுடியோ இந்த பச்சைராஜா ஸ்டுடியோடைய நிர்வாகத்திலே அந்த படத்தை நான் நடித்தேன். அதன் பிறகு நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் கோவை தம்பி இந்த மண்ணை சேர்ந்தவர், அவர் நிறையா படம் எடுத்திருக்கிறாரு. பொள்ளாச்சி ரத்தம்னு என்னுடைய மாமா மகன் அவர் ஒரு 5-6 படம் எடுத்தான். இந்த ஒரு கதை பற்றினது இருக்கார். அவர் என்னை வச்சு 2 படம் எடுத்துக்கார். வேறு படங்கள் அவர் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் துர்கா பகவதி ஃபிலிம்ஸ், நஞ்சப்பன் ஆறுசாமி, இப்போ பல பேர் படம் எடுத்திருக்காரு. இவர்களிலே தானே கதை வசனம் எழுதி இயக்கி நடித்தவர்கள் எனக்கு அடுத்த தலைமுறையில் 3 பேர். 3 பேரில் ஒருத்தர் மணிவண்ணன், இன்னொருத்தர் ஆர் சுந்தரராஜன், 3வது பாக்யராஜ் அவர்கள். அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் மட்டும் தானே கதவசனம் எழுதி தானே இயக்கி தானே நடித்தவர். சுந்தரராஜனும் மணிவண்ணனும் கதவசம் எழுதினாங்க, டைரக்ட் பண்ணாங்க. அவங்களே கதவசம் எழுதி அவங்களே நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு படம் இருக்குமா தெரியும் இதுதான் இல்லை. ஆனால் பாக்யராஜ் தான் அவரே கதவசனம் எழுதி அவரே நடித்து அவரே இன்னும் தயாரிச்சிருக்கிறார். அப்படி பண்ணவர். மணிவண்ணன் எங்கள் ஊருக்காரன். மணிவண்ணன் இவங்க எல்லாருமே என்னோட 10 வயசு சொன்னவங்க. பாக்யராஜ், சுந்தரராஜன், மணிவண்ணன் எல்லாமே என்னோட 10 வயசு சொன்னவங்க. நான் திருச்சி ரோடில் இருக்க சூலூரில் தான் நான் படித்தேன். அந்த பள்ளியில் சூலூரில் 1967 நான் திரைப்படத்துறைக்கு சூலூரில் சண்முகதேவி தியேட்டரில் அம்மந்தாலி என்ற ஒரு நாடகம் போட்டேன். உட்கார்ந்துருக்காரு சூலூர் கலைப்பத்தன். அவர் அம்மந்தாலி பார்த்துருக்காரு. அந்த ராமச்சந்திர ஐயருடைய ஜின்னிங் பாயிண்டில் போட்ட குங்குமச்சிம் நாடகத்தையும் பார்த்துருக்கிறாரு. 67 அந்த நாடகத்தை நான் சூலூர் சண்முகதேவி தியேட்டரில் போட்டபோது மணிவண்ணனுடைய தந்தையார் பெயர் RS மணியம். அவர் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காரு. அந்த ஜவுளி கடையில் நானும் எங்கள் அக்காவும் புதுசாக துணிவண்ணன் அங்கே தான் போயிட்டு இருப்போம். இந்த RS மணியத்தோட மகன் தான் மணிவண்ணன். இந்த நாடகத்தை மணிவண்ணன் தன்னுடைய தந்தையின் மடியிலே உட்கார்ந்து அந்த நாடகத்தை பார்த்துருக்கிறார். அப்படி 67 அப்பா மடியில் உட்கார்ந்து நாடகம் பார்த்தவன் அடுத்து 16 வருஷத்தை டைரக்டர் ஆகி என்னை வச்சு வீட்டிலே ராமன் வெளியிலே கிருஷ்ணன் 1983 படம் இருக்கிறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். அப்பா மடியில் உட்காந்து நாடகம் பார்த்து கனவு கூட கண்டுக்க மாட்டான். அவன் அடுத்த 16 வருஷத்தில் என்னை மடியிலே உட்கார வைத்து அப்பா மடியில் உட்கார்ந்து கூட என் நாடகத்தை பார்த்தவன் 14 வருஷத்தில் டைரக்டர் ஆகி வீட்டில் ராமன் வெளியிலே கிருஷ்ணன், குவா வாத்துக்கள், இனிய சுதந்திரம் என்று 3 படங்கள் செய்கிறான். அதன் பிறகு ஆர்ட்ஸ் காலேஜில் சத்யராஜும் மணிவண்ணன் என்னுடைய ஒன்றா படித்தவங்க. அதனால் அவர் மணிவண்ணன் சத்யராஜை வச்சு என்ன மாதிரி படம் கொடுத்துருவார். அமைதிப்படை, சின்ன தம்பி பெரிய தம்பி, 100வது நாள், ஜல்லிக்கட்டு, இப்படி எடுத்துட்டிங்கன்னா 16 படம் எடுத்திருக்காரு. மணிவண்ணனை ஹீரோவை போட்டு 16 படம் எடுத்திருக்காரு. இப்படி 50 படங்கள் டைரக்ட் பண்ணவர் மணிவண்ணன். 400 படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தரராஜனுக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி பாக்யராஜ் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பிறக்கிறாரு. 2 நாள் கழித்து 9ஆம் தேதி இவர் பிறந்திருக்கிறார். அதே ஆண்டு 2 நாள் கழித்து அவர் 7ஆம் தேதி பிறந்திருக்காரு, 9ஆம் தேதி வந்திருக்காரு. 2 பேரும் ஒரே டைமில் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க.
இந்த சுந்தரராஜன் நான் பாடும் பாடல், சுகமான ராகங்கள் 2 படங்கள் என்னை வைத்து படம் எடுத்தார். 2 முதலாளிகளுமே கோயம்புத்தூர்காரங்க தான். நான் பாடும் பாடல் கோவை தம்பி எடுத்த படம். சுந்தரராஜனோட விசேஷம் என்னன்னா, பாக்யராஜ் எல்லாம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்யராஜ் மணிவன்லாம் பாக்யராஜ் தயாரானவங்க. இந்த மனுஷன் யார்கிட்டையுமே தயாராக இல்லை. எந்த டைரக்டருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல் சுயமாக சினிமா பார்த்தே கதை சொல்ல ஆரம்பித்து படம் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சவர் யாருமே இல்லை. யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் தமிழ் சினிமாவை பார்த்தே தனக்குள்ள கதையை தயார் பண்ணி வாய் வழியாக கதை சொல்லி பேப்பரில் ஸ்கிரிப்டில் எழுத மாட்டார். எழுதுவீங்களா? பேப்பர் ஸ்கிரிப்டே கிடையாது, வாய் வழியாக தான் சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பார்த்து கன்ஃபியூஷனாக எழுதுவாங்க தவிர பேப்பர்லேயே எதுவுமே எழுதாமல் வாய் வழியாக கதை சொல்லி படம் எடுத்தார். இவருடைய பயணங்கள் முடிவில்லை பூர்ணிமா நடிச்சு பண்ண சில்வர் ஜூப்ளி படம். சில்வர் ஜூப்ளி 200 நாளா? அது 200 நாள். இப்போ பயணங்கள் முடிவில்லை முதல் படம் தான் பயங்கரமாக ஒன்று படம். அம்மன் கோயிலுக்கு இருக்காலே அது அந்த மாதிரி ஒரு படம் மட்டும் எடுக்க முடியாது. அது மாதிரி ஒரு மகத்தான படங்கள்லாம் உருவாக்கி இவரோட 25 படம் எடுத்தவர் 30 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. டிவி சீரியலாக நடிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம பாக்யராஜ் வராது. பாக்யராஜ் வந்து அவர்களோடு சேர்ந்து படம் செய்கின்ற வாய்ப்பு எனக்கு நேரடியாக கிடைக்கிறது என்றாலும் அவருடைய கதையை வாங்கி சூடு கதை பெற்றன் என் 2 படத்தில் கண்ணை திறக்கொண்டு சாமி ஒன்று, சாட்டையெல்லாம் பாம்பர் 2 படங்களில் என்னை கதாநாயகனை போட்டு 2 படமே ஹிட்டு. 2 படம் வந்து பாக்யராஜ் கதையை வாங்கி சூடு கதை பெற்றன் என்னை ஹீரோவை போட்டு எடுத்த படம் அந்த 2 படம். அதுக்கப்புறம் வந்து புதிய வாய்ப்புகள் மூலமாக அவர் ஹீரோ பாக்யராஜ் அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் புதிய வாய்ப்புகளில் பாக்யராஜ் வந்து ஹீரோவாக நடிக்கும்போது சிவகுமார் 100 படம் பிடிச்சார். அந்த பீரியடை பார்த்துக்கினீங்க. 100வது படம் எனக்கு வந்து ரோசா பொருள்காரி. அந்த படம் வெளிவந்த ஆண்டு 79. அப்போ தான் இவர் ஹீரோ ஆகிறாரு. ஸோ அதுதான் அந்த கேப். அதுக்கப்புறம் அதே ஆண்டு இவர் சுகர்லாசத்தில் படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வரிசையாக படம் பண்ணியிருக்காரு. அந்த படங்களை பற்றி பேசிகிட்டே போகலாம்.